ஈரானை அதிரடியாக தாக்கிய அமெரிக்கா, தீவிரமடையும் போர் பதற்றம். அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல், ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை. மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் குவாமை நோக்கி நகரும் B-2 விமானங்கள். பிரேசிலில் நடுவானில் தீப்பிடித்து எறிந்த பலூன். ஈரானின் முக்கிய அணுசக்தி தளத்தை தாக்கி அளித்த இஸ்ரேல். அமெரிக்காவின் முக்கியமான இராணுவ தளங்கள் பெரும் ஆபத்தில். ட்ரம்பின் ஈரான் மீதான அதிரடி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பை மிக தீவிரப்படுத்தி வருவதாக அறிவித்துள்ளது. ஃபோர்டோ அணுசக்தி நிலைய பகுதியில் ஒரு பகுதி வான்வெளி தாக்குதலுக்கு உள்ளானது என்று ஈரானின் கோம் மாகாண செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதேவேளை நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணுசக்தி தளங்களுக்கு அருகிலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஃபோர்டோ இஸ் கோன் என்று ஒரு திறந்த மூல உளவுத்துறை கணக்கிலிருந்து ஒரு செய்தியை மீண்டும் வெளியிட்டுள்ளார். ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட 3 தளங்களை தாக்கியதாக ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து தற்போது மேற்கண்ட பதிவை அவர் இட்டுள்ளார். இந்நிலையில் ஃபோர்டோ இஸ் கோன் என்பதன் மூலம் ஃபோர்டோ அணுசக்தி நிலையம் முற்றாக அளிக்கப்பட்டு விட்டது என்பதை ட்ரம்ப் தெரிவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் ஒரு பதிவில் ட்ரம்ப் வெளிப்படையான இராணுவ தாக்குதலை அறிவித்துள்ளார். குறித்த பதிவில் ஈரானின் ஃபோர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட 3 அணுசக்தி நிலையங்கள் மீது மிக வெற்றிகரமாக தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இப்போது அனைத்து விமானங்களும் ஈரான் வான்வெளிக்கு வெளியே உள்ளன. முதன்மை தளமாக ஃபோர்டோவில் குண்டுகள் மிக அழுத்தமாக வீசப்பட்டன. எமது அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக திரும்புகின்றன. நமது சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். உலகின் வேறு எந்த இராணுவமும் இதை செய்திருக்க முடியாது. இப்போது அமைதிக்கான நேரம் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் உலக சமாதானத்துக்கு நேரடியான அபாயம் என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது மிக மோசமான நிலையை ஏற்படுத்தும் அபாயகரமான முன்னேற்றம் என்றும் உலக அமைதிக்கு பாதுகாப்புக்கும் நேரடியாக அச்சுறுத்தலாக இருக்கலாம் எனவும் எச்சரித்துள்ளார். சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தின் மூலம் வெளியிட்ட செய்தியில் குட்ரஸ் கூறியதாவது, ஏற்கனவே பதற்றம் நிறைந்த மத்திய கிழக்கு பகுதியில் இது மிக ஆபத்தான நிலை எனவும் இந்த மோதல் வேகமாக கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயம் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பொதுமக்கள் அந்த பிராந்தியம் மற்றும் உலகமே பேரழிவை சந்திக்க கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஐநா உறுப்பு நாடுகள் தங்கள் கடமைகளை ஐக்கிய நாடுகள் பிரகடனங்களுக்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் ஏற்ப பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த அபாயகரமான நேரத்தில் அமைதிக்கான ஒழுங்கின்மையை தவிர்க்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் குட்டாரஸ் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்கா பங்கேற்க வேண்டுமா என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பசிபிக் தீவான குவாமுக்கு அமெரிக்கா B-2 குண்டுவீச்சு விமானங்களை நகர்த்தி வருவதாக 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த B-2 அமெரிக்க விமானம் 30,000 பவுண்டுகள் எடையுள்ள GBU-57 மாசிவ் பெனட்ரேட்டை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இது ஆழமான நிலத்தடி இலக்குகளை அழிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஃபோர்டோ உட்பட ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க பயன்படுத்தப்படலாம் என்று நிபுணர்கள் கூறும் ஆயுதமாக B-2 காணப்படுகிறது. பிரேசிலின் ஃப்ரியா கிராண்டே நகரில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஹாட் ஏர் பலூன் ஒன்று திடீரென தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த பலூனில் மொத்தம் 21 பேர் பயணித்ததாகவும் இதில் பைலட் உட்பட 13 பேர் உயிர் தப்பியதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலூனின் கூடையில் இருந்து மாற்று எரிவாயு தீப்பிடித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த விபத்தில் உயிர் தப்பியவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பயணத்திற்கு ஒரு பயணிக்கு 550 ரியால் செலவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்பஹானில் உள்ள ஈரானின் அணுசக்தி தளத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் விமானப்படையால் இஸ்பஹானில் உள்ள ஈரானின் அணுசக்தி தளம் தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் IDF மற்றும் மொசாட் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை சர்வதேச அணுசக்தி அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த தாக்குதலில் இஸ்பஹானில் உள்ள யுரேனியம் மாற்று வசதி மற்றும் எரிபொருள் தகடு உற்பத்தி ஆலை உள்ளிட்ட முக்கிய அணுசக்தி உள்கட்டமைப்புகள்
சேதமடைந்ததாகவும் சில அழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் முக்கிய நோக்கம் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தடுப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இதில் ஈரானின் முதன்மை இராணுவ தலைவர்கள் மற்றும் அணு ஆயுத விஞ்ஞானிகள் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டதாகவும் அறிக்கைகள் முன்னதாக வெளியாகியிருக்கிறது. ஈரான் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியமையும் இதில் இஸ்ரேலின் ஹைஃபா நகரம் உள்ளிட்ட பகுதிகள் இலக்காக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத உற்பத்தியை முன்வைத்து ஈரான் மீது கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் திடீரென தாக்குதல் நடத்தியது. ஈரானின் அணு ஆயுத தளங்கள், இராணுவ நிலைகள் உட்பட முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கி வருகிறது. இதற்கு ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரான் வீசிய பல ஏவுகணைகள் இஸ்ரேலின் பலத்த வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோமையும் முறியடித்து அந்த நாட்டின் பல பகுதிகளில் பெருத்த சேதம் விளைவித்து வருகிறது. இது இவ்வாறு இருக்க அமெரிக்கா இன்னுமொரு அணுகுண்டை போடுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்று, ஆனால் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு எந்தவிதமான எல்லைக்கும் அமெரிக்கா செல்லும் என பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்துள்ளார்.